நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வர ஆகஸ்ட் 31 நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் 10th எடுத்துக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ 10th பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கட் ஆஃப் டீட்டெயில்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜிடிஎஸ் ஜாப்க்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா indiapost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட். இதுதான். இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலும் இதில் தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ ஷெடியூல் 1 பற்றின அப்டேட் தானே இருக்குது, ஷெடியூல் 2 பற்றினது இல்லையே அப்படின்னு சொல்லி. விரைவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, ஆகஸ்ட் 31 வரையும். ஸோ அதனால் அந்த நெருக்கத்தில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனும் ப்ளஸ் வந்து இந்த போர்ட்டல்லையுமே அப்டேட் கொடுப்பாங்க. ஓகே, கம்மிங் இன் டு த பாயிண்ட். என்ன பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது? இந்த போர்ட்டலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷெடியூல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது 2026 ஸ்டார்டிங்கில் ஜனவரியில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது மூலமாக நமக்கு வந்து இப்போ வர இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஐடியாவும் நமக்கு கிடச்சிரும்ல, அதனால தான். ஓகே, ஸோ இந்த 2026 ஜனவரியில் வந்த ஷெடியூல் 1 நோட்டிஃபிகேஷனுக்கு மொத்தமாக 4 தடவை ரிசல்ட் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன ப்ரோ ஒரு தடவை தானே ரிசல்ட் வரும், 4 தடவை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 வேக்கன்சிக்கு அறிவிப்பு வருது அப்படின்னா 2000 பேர் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் 1ல் வந்து இருப்பாங்க. அந்த 2000 பேருக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. சம்மந்தப்பட்ட ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மெரிட் லிஸ்ட் 1ல் யாரோட பெயர்கள்லாம் இருக்கோ அதில் யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகலையோ, யாரெல்லாம் வந்து அந்த வேலையில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, யாருக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆனதோ அந்த மாதிரி நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடம்லாம் வந்து வேக்கண்ட்டாக தானே இருக்கும். அந்த வேக்கண்ட்டுக்கு அடுத்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து மெரிட் லிஸ்ட் 1ல் வேக்கண்ட் இருந்துச்சோ அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்களோ அவங்க பெயர்களை போட்டு மெரிட் லிஸ்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் 2ல் ப்ளஸ் மெரிட் லிஸ்ட் 1ல் ஜாயின் பண்ணாதவங்கள வச்சு மெரிட் லிஸ்ட் 3, அப்புறம் மெரிட் லிஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஜனவரி 1 வந்தது வந்து பார்த்திங்கன்னா 4 மெரிட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. கடந்த ரெக்ரூட்மெண்ட் 2025 பார்த்தீங்கன்னா 5 மெரிட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. இந்த நம்பர் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைமும் வந்து மாறும். பட் அட்லீஸ்ட் ஒரு 4 மெரிட் லிஸ்ட்னாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பாருங்கள் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கடைசியில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும். என்ன டிவிஷனு, என்ன ஆஃபீஸு, அவங்களோட ஐடி என்ன, அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதுதான் ரொம்ப முக்கியம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியதான் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 99, 96, 97 இந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓகே, இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்திருந்தாலும் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நோட் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ் பாருங்கள், மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலும் கிடச்சிருக்கும். அதே மாதிரி பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கம்மியான பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலும் கிடச்சிருந்துருக்கும். ஓகே, இங்கெல்லாம் பாருங்கள் 90% கூட கிடச்சிருக்கு. இது வந்து முதல் மெரிட் லிஸ்ட்டோட நிலைமை. அதாவது இடபிள்யூஎஸ் அப்புறம் பிடபிள்யூடியை தவிர மீதி உள்ள கம்யூனிட்டி எல்லாருமே 98, 99, 97 இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் கட் ஆஃப்லாம் எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. அதாவது நீங்கள் பொது பிரிவினர், அதாவது யூஆரில் வரீங்க, இல்லைனா பிசி, எம்பிசி, டிஎன்சி வச்சு ஓபிசியில் வரீங்க, அப்படி இல்லைனா எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த 4 கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஒரு 95% மேலே எடுத்திருந்தால் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள்.
95% மேலே எடுத்திருந்த எல்லாருக்குமே இந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் 99% எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. 98% எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணது தான். நீங்கள் அப்ளை பண்ணுற கிராமங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தால் உங்களுக்கு இந்த வேலை இதுதான் இந்த வேலைவாய்ப்போட நிலைமை. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கம்யூனிட்டியாக இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஷியூரிட்டிலாம் இங்கே கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் மாற்றுத்திறனாளி நண்பராக இருக்கீங்க, இல்லைனா இடபிள்யூஎஸ்ஐ சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1. இப்போ கடைசியாக மெரிட் லிஸ்ட் 4 வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மெரிட் லிஸ்ட் 1க்கும் மெரிட் லிஸ்ட் 4க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மெரிட் லிஸ்ட் 4 பொறுத்த வரையும் பர்சன்டேஜ் பாருங்கள் 97 வந்துருச்சு. அதாவது முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா 99, 98.5 அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 97 நிறையாவே நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ மெரிட் லிஸ்ட் வருதோ அது அவ்வளோக்கு உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து குறையும். ஓகே, அதனால தான் நிறைய மெரிட் லிஸ்ட் வர நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து பாருங்கள் பிடபிள்யூடிக்கு 77%லாம் கிடச்சிருக்கு. அதை தான் நான் தம்ப்நெயிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் மார்க் வச்சு. ஓகேவா? ஸோ கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் 95%க்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடினா நீங்கள் என்ன பர்சன்டேஜாக இருந்தாலும் ஒரு 70%க்கு மேலே இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் நீங்கள் என்ன பர்சன்டேஜாக இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் ஆல் விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபீஸ் இல்லாத பட்சத்தில் நீங்களும் சும்மா எந்த மார்க்காக இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் டைமை தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு 10 minutes ஆஃப் டைம். ஸோ நீங்கள் என்ன மார்க்காக இருந்தாலும் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்கோ, 100 rupees ஃபீஸ் இருக்கோ, நீங்கள்லாம் வந்து ஒரு 95%க்கு மேலே இருந்தால் நீங்களும் ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே கேரண்டி கிடையாது நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜா இந்தாங்க உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே நான் ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். கடந்த முறை கூட நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஃபேக் ப்ராமிஸ்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் உங்களுக்கு இது கிடச்சிரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் கிடையாது. இதுதான் ஓப்பன் அப்பாக, இதுதான் வந்து நிலைமை. ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்களோட லக். ஓகே, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். கடந்த முறை ப்ளேஸ் ஆனவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கூட கேளுங்க. நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் வந்து முடிவெடுக்க வேணாம். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.